கட்டாத அறிவா இருக்கலாம். அந்த அறிவு நமக்கு தூரமா இருக்கலாம். ஏன் ஆண்டவர் இதை செய்யறாரு, எதுக்கு இப்படி கர்த்தர் செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய ஞானம் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுமானால் நிச்சயமாகவே அது தீமையா இருப்பது இல்லை. அதில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஞானத்தை வைத்து அல்ல ஆண்டவரே, உங்க ஞானத்தினால என்னுடைய வீடு அஸ்திபாரப்படட்டும், உங்க ஞானத்தினால என்னுடைய எதிர்காலம் அஸ்திபாரப்படட்டும், உம்முடைய ஞானத்தினாலே நீர் எனக்கு எதை நீர் செய்தாலும் கண்டிப்பாக இம்மையிலே அது தீமையாய் தெரிந்தாலும் மறுமையிலே அது நன்மையாகவே முடிய பண்ணுகிறவர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய